வணக்கம். நான் உங்களில் ஒருத்தி. நான் சண்டே ரொம்ப போராக இருக்கே, எங்கேயாவது போகலாமான்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம திருமலைக்கு போகலான்னு சொன்னேன். ஏன் திருமலைக்குன்னா, இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு, கூவிடா. என்ன இடம்னு கேட்டால் அரகந்தகிரி சொன்னாங்க. சரி, சூப்பராமே, நம்மளும் போய் பார்த்துடலான்னு சொல்லி போய் பார்த்தா அது கோயிலுங்க. சரி, கோயில் தானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே திறந்து பார்த்தா இயற்கை அழகு, அம்மாடி, ஒரு கோயில், அதை சுற்றி செடி அப்படின்னு இருந்தால் எப்படி இருக்கும். நான் போய் இறங்கிட்டேன் ஃபோட்டோ எடுக்க. அதுக்கப்புறம் போய் சாமியெல்லாம் பார்த்தேன். நிறைய குகை இருந்துச்சா. குகைன்னா என்ன ஞாபகம் வரும்? ஆமாம், எனக்கும் அது இதே ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குகைக்குள்ளே போனால் இருட்டாக இருந்துச்சு. என்னடான்னு சொல்லிட்டு லைட்டை போட்டு மேலே ஏறி போனால் இது யாரோ வாழ்ந்துட்டு இருந்த இடம்னு சொல்கிறாங்க. சமணர்கள் வாழ்ந்தாங்களே இந்த இடத்துல தான். அதுக்கப்புறம் நானும் அதுக்குள்ளே போனேன். நிறையா இமேஜஸ் இருந்துச்சு. நீங்கள் அந்த இமேஜஸை பார்த்தா ரொம்ப ரொம்ப ஓல்டான இமேஜஸ், ரொம்ப கிளாரிட்டியாக இல்லை, நிறைய செவரெல்லாம் விழுந்ததால் அப்படி இருக்க போல். அதுக்கப்புறம் நானும் சுற்றி பார்த்துட்டு அந்த குகையிலேருந்து இறங்கி வந்துட்டு அவ்வளோதான்ப்பா அப்படின்னு சொன்னப்போ, அப்போ வழியில் வரும்போது ஒரு மலை கோயில் இருக்குது, அங்கே இன்னும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. மலை கோயிலா, இயற்கை நிறையா இருக்குமேன்னு சொல்லிட்டு நானும் மேலே போனேன். வழியே இல்லை. என்னடான்னு சொல்லிட்டு முழிச்சிட்டுனா என் பின்னாடி ஒரு அங்கிள் வந்து, ஏம்மா அங்கே கோயிலெலாம் ஒன்றும் இல்லை, சூசைட் பண்ணிட்டும் இல்லை, எதுக்குமா அங்கே போயிருக்க அப்படின்னு கேட்டார். அங்கிள், நான் சூசைட் பண்ண போல, கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அது இந்த வழியாக போமா, ஒரு 500 மீட்டரில் கன்ஃபார்ம் வந்துடும் அப்படின்னு சொன்னேன். சரி, நானும் நடக்க 500 மீட்டர் வர மாதிரி தெரில, என் மூச்சு தான் வாங்குச்சு. நடந்தேன். இப்பவே கண்ணை கட்டுது. அதுக்கப்புறமா எப்படியும் அந்த கோயிலை பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. ஏறி கடைசியாக ஒரு கோயில் வந்துச்சுங்க. சரிடா, கோயிலை பார்த்து சாமிக்கிட்ட வேண்டுதலை போட்டேன். எப்பா, ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு வந்துடணும்பா அப்படின்னு ஒரு வேண்டுதலை போட்டுட்டு இன்னும் மேலே போய் பார்த்தா, அம்மாடி, இந்த அழகை நீங்களே பாருங்களேன். பண்ணிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ கரெக்டாக வந்து சேரும்.